இந்தியாவின் மையத்தில் ஜான்சி இருந்தது. அங்கு பிரிட்டிஷ் பேரரசின் வலிமைக்கு எதிராக தனது ராஜ்யத்தை பாதுகாக்க வரலாற்றின் மிக துணிச்சலான வீரர்களில் ஒருவர் எழுவார். ஆயிரத்து 828 பிறந்த மணிகர்ணிகா பின்னர் லட்சுமி பாய் என்று அழைக்கப்பட்டார். அவரது காலத்தின் மரபுகளுக்கு மாறாக வளர்க்கப்பட்டார். அரசவை உறுப்பினரான அவரது தந்தை பாரம்பரிய கல்வியுடன் குதிரை சவாரி, வாள் சண்டை மற்றும் தற்காப்பு கலைகள் ஆகியவற்றில் அவருக்கு பயிற்சி அளித்தார். வெறும் 18 வயதில் ஜான்சியின் மகாராஜாவை மணந்து ராணி லட்சுமி பாய் ஆனார். ஆனால் விதி அவருக்கென்று வேறு திட்டங்கள் வைத்திருந்தது. 1853 ஆண்டில் அவரது கணவர் இறந்தபோது வாரிசு யாரும் இல்லாமல் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தங்கள் மோசமான கோட்பாடு மூலம் ஜான்சியை கைப்பற்ற முயன்றது. மை அப்னி ஜான்சி நஹி டூங்கி, நான் என் ஜான்சியை சரணடைய மாட்டேன். லார்ட் டல்ஹெலசியின் இணைப்பை லட்சுமி பாய் எதிர்த்ததால் இந்த வார்த்தைகள் இந்திய வரலாறு முழுவதும் எதிரொலிக்கும். ஆயிரத்து 857 ஆண்டின் இந்திய கிளர்ச்சி வெடித்தபோது ஜான்சி ஒரு புயல் மையமாக மாறியது. ராணி தனது இராணுவத்தை ஒழுங்கமைத்து தனது கோட்டையை வலுப்படுத்தி ஒரு பாரம்பரிய இந்திய ராணியின் ஒவ்வொரு ஒரே மாதிரியையும் உடைத்து முன்னணியில் இருந்து வழிநடத்தினார். ஆயிரத்து 858 மார்ச்சில் பிரிட்டிஷ் படைகள் ஜான்சியை சுற்றி வளைத்தபோது ராணி நிர்வாகியாக இருந்து போர்வீரராக மாறினார். அவர் தனது துருப்புக்களை பாரம்பரிய இராணுவ உடையை அணிந்து வழிநடத்தினார். அவரது இளம் தத்தெடுக்கப்பட்ட மகன் அவரது முதுகில் கட்டப்பட்டிருந்தார். பிரிட்டிஷ் தளபதியான சர் ஹாக்ரோஸ் பின்னர் இவ்வாறு எழுதினார்: அவர் அனைத்து இந்திய தலைவர்களிலும் மிகவும் ஆபத்தானவர், கிளர்ச்சியாளர்களின் சிறந்த மற்றும் துணிச்சலான இராணுவத் தலைவர். ஜான்சி விழுந்தபோது 24 மணி நேரத்தில் 100 மைல் தூரத்தை கடந்து கல்பிக்கு ஒரு புகழ்பெற்ற நள்ளிரவு சவாரி மூலம் தப்பினார். அவரது இறுதிப்போர் குவாலியரில் வரும். அங்கு அவர் முன்னோடியில்லாத வகையில் வீரத்துடன் போராடினார். ஜூன் 18, 1858 அன்று வெறும் 29 வயதில் ராணி லட்சுமி பாய் போரில் வீழ்ந்தார். அவளுடைய எதிரிகளும் கூட அவளுடைய தைரியத்தை மதித்தனர். பிரிட்டிஷ் தளபதி அவரை ஆளுமை மிக்கவர், புத்திசாலி மற்றும் அழகானவர் என்று அழைத்தார். மேலும் அவர் அனைத்து இந்திய தலைவர்களிலும் மிகவும் ஆபத்தானவர் என்று கூறினார். இன்று ராணி லட்சுமி பாய் இந்திய எதிர்ப்பு மற்றும் பெண் அதிகாரமளிப்பின் அடையாளமாக நிற்கிறார். அவரது மரபு மில்லியன் கணக்கானவர்களின் இதயங்களில் வாழ்கிறது. தைரியம் எந்த பாலினத்தையும் அறியாது, சுதந்திரம் போராடுவதற்கு மதிப்புள்ளது என்பதை நினைவூட்டுகிறது. அவர் இந்திய சுதந்திரத்தின் சின்னமாக இருக்கிறார். ஒரு ராணியாக மட்டுமல்ல, வெளிநாட்டு ஆட்சிக்கு சரணடைவதை விட சண்டையிட்டு இறக்கத் தேர்ந்தெடுத்த ஒரு போர் வீரராகவும் நினைவு கூறப்படுகிறார். அவரது தைரியத்தின் சுடர் இந்தியர்களின் தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. ஒரு நபரின் உறுதிப்பாடு உண்மையில்
வரலாற்றின் போக்கை மாற்றும் என்பதை நிரூபிக்கிறது.